கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்திலையும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பாஸ்டர் அவர்களுக்கு 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் பாஸ்டரை பற்றி ஒரு 4 குறிப்பு எனக்கு பிடிச்சமான விஷயங்களை நான் குடும்பமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறோம். முதல் விஷயம், அவர்கிட்ட பிடித்த ஒரு காரியம் என்னென்றால் அவருடைய கடின உழைப்பு. கடின உழைப்புன்னு என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்போ இருக்கிற தலைமை சபையும் சரி, மற்ற கிளை சபைகளும் சரி, அது உருவாவதற்கு மிகுந்த பிரயாசங்களை பட்டு அநேக வேலைகளை அவராகவே தானாகவே நின்று கூட நின்று வேலை செய்கிற ஒரு ஆளாகவே தானே நின்று அநேக வேலைகளை இந்த தலைமை சபைக்கும் சரி, மற்ற கிளை சபைகளுக்கும் சரி அநேக வேலைகளை அவர் செய்திருக்கிறாரு. அந்த கடின உழைப்பு என்பது அது ரொம்ப மிகவும் பிடித்தமான காரியம் அவரிடத்துல. 2வது காரியம் பார்க்கும்போது, அவர்கிட்ட எனக்கு பிடிச்சமான ஒரு காரியம், அநேக மக்களுக்கு அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு குணம். என்னுடைய லைஃப்லேயும் நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய அப்பா சின்ன வயசில் இறந்தப்பையும் அந்த சமயத்தில் நிறைய பேர் சபையார் உதவி செஞ்சாங்க. அதில் பாஸ்டர் முக்கியமாக அநேக உதவிகளை செஞ்சாங்க. அந்த காரியத்தெல்லாம் மறக்க முடியாத ஒரு காரியமாகவே அதை நம்ம சொல்லலாம். விசேஷமாக ஒரு காரியம் நான் சொல்லணும். என்னோடய அப்பா இறந்த நாள் மே 17, பாஸ்டருடைய பிறந்த நாளும் மே 17. இது எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது மே 17 பாஸ்டருடைய பிறந்த நாள் என்பது. ஆனால் அந்த தேதியில் அப்பா இறந்தப்போ அந்த சூழ்நிலை பாஸ்டரம்மா சபையார் எல்லாருமே அந்த இடக்காரதனை எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தோம். பாஸ்டரும் குடும்பம் அவங்களும் ஒரு கடினமான பாதையில் இருந்தாங்க. ஆனால் அந்த பாதையிலுமே எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் அவங்க செஞ்சாங்க சபையின் சார்பில். ஸோ அதனால் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் அநேக குடும்பங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க அநேக உதவிகளை செஞ்சாங்க. அதுதான் மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 3வது காரியம் நான் நோட் பண்ண பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, பாஸ்டர் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாடுகிற தேவனை துதிக்கிற ஒரு குணம் அவருக்குள்ளே அது பில்டனாகவே அது இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். அநேக நேரத்தில் அவர் பாடிக்கிட்டே தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடித்தமான குணம். அதுதான் முன்னாடி சபைக்கு வரவங்க நிறைய பேருக்கு தெரியும். அவர் அநேக பாடல்களை எழுதியிருக்காரு என்பது. அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட பிடிச்ச 4வது ஒரு காரியம் என்னென்னா, ஒரு சபையை எப்படி நடத்தணும் என்பதற்கு ஒரு உதாரணமானவர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு சில சபை நடத்துகிற ஊழியங்களில் இருக்கிறதுனால சபையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சபையில் நடக்கக்கூடிய எல்லா கஷ்டமான காரியங்கள் என்னென்ன என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் எப்படி பாஸ்டர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்கிறோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இத்தனை வருடமாக சபையை இவ்வளோ அழகாக நேர்த்தியாக பாஸ்டர் இதனுடைய கிருபையால் நடத்தி வந்திருக்காங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் நாங்கள் பாஸ்டர்கிட்ட அநேக காரியங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கிறோம். இந்த விஷயம் பாஸ்டர்கிட்ட மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இனிமே இதை சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இந்த காணொலி மூலமாக மகிமைப்படுவதாக. பாஸ்டர் இந்த 60வது பிறந்த நாள் ஆண்டவர் இன்னும் அநேக விதமாக பாஸ்டர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஊழியங்களை தேவன் சபை மூலமாக செய்யும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. Happy birthday, Pastor. Happy birthday, dear Pastor. Happy birthday.